அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு பட்டர் பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். அதே பட்டர் பிஸ்கெட்டை கொஞ்சம் ஹெல்த்தியாக வெர்ஷனில் பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு தடவை செஞ்சுட்டா ஒரே நல்ல டப்பாவும் காலியாகும். திரும்ப 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 செஞ்சு கொடுங்க பசங்க கேட்பாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நான் 100 கிராம் பட்டர் எடுத்துக்கேன். அது கூட 3/4 கப் வந்து நாட்டு சக்கரை. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மைல்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/4 கப் மில்க் பவுடர், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். 2 கப் வந்து கோதுமை மாவு, 1/4 கப் வந்து முந்திரியை வந்து அரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அரைக்க வேணால் 1/2 கட் பண்ணி போட்டுக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அது கூட வந்து 1/4 ஸ்பூன் இலாச்சி பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இலாச்சி பவுடர் இல்லைனா வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணலாம். இப்போ இதை வந்து ஒரு சாஃப்டான வந்து கோதுமை மாவு பிசைய போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் எனக்கு பால் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு கூடயோ குறைச்சல பார்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான டவ்வாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ரேப்பர் வச்சு ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வைக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஷேப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இல்லையா, ஷீட், இதை வச்சும் பண்ணலாம். அப்படி இந்த ஷீட் உங்கள்கிட்ட இல்லைன்னா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம எப்போவுமே சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ண போகிறேன். 185 டிகிரியில் 20 நிமிஷம் வச்சு எடுத்தால் ரெடி ஆகிடும். இது நம்ம கடாயிலையும் செய்யலாம். கடாய் வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சு கரெக்டாக ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வந்து வச்சு பாருங்கள். மேலே ஒரு ப்ரௌனிஷாக வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் சுவையான கேஷ்யூ பிஸ்கெட் இல்லைன்னா ஆட்டா பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.